பார்க்காத இங்க பார்க்காத இந்த மாதிரி நடன்னு சொல்லி கொடுத்து பழகாதீங்க. அதுக்கு பதிலா உங்க ஆம்பளை பிள்ளைகிட்ட போய் பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து நட நீங்க சொல்லுங்க. இந்த உலகத்துல ஏதாவது தப்பு நடக்குமா சார்? யோசிச்சு பாருங்க. நீங்க ஆண்களுக்கு தீர்ப்பு கொடுங்க. எப்ப தெரியுமா தீர்ப்பு கொடுக்கணும்? என்னைக்கு தமிழ்நாட்டுல டாஸ்மாக் எல்லாம் இழுத்து மூடுறானோ, என்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போன பொம்பளை பிள்ளை பத்திரமா வீடு வந்து சேருதோ, அன்னைக்கு நீங்க ஆண்கள்னு தீர்ப்பு கொடுங்க. அது வரைக்கும் ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருப்பது எங்கள் பெண்களுடைய பொறுப்பே என்று தீர்ப்பு வழங்கும்படி வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. சிவகாசி பட்டாசு மாதிரி அரை மணி நேரம் சாத்தூர் காரச்சேவு மாதிரி அப்படியே நல்ல காட்டமா மணி 12 மணி 11 மணி 12 மணி ஆயிடுச்சு நினைக்கிறேன். மணி 11:30 மணி ஆயிடுச்சு. உண்மையிலே அழகான பேச்சு. இந்த பேச்சுக்கே என்ன செய்ய தீர்ப்பை கொடுத்துட்டு போயிடலாம். இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்தா ஒன்றும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அவங்க பேசுறத கேட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் என்ன பேச்சு? ஆமா அவ்வளவு பேசிட்டாங்களே அப்படின்னு. உண்மையிலே இவ்வளவு நேரம் உங்களை மகிழ்வாகவும் சிரிக்க வைத்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு இன்னொரு கைதட்டுகளை பார்ப்போம். இது மிகச்சிறந்த பேச்சாளர். மதுரை முத்து மட்டுமல்ல, வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் பேசியிருக்கிறாங்க. பல நாடுகளுக்கு பேசி, பல ஊர்களுக்கு பேசி, பல நகரங்களுக்கு பேசி, பல நடுவர்களுடன் பேசி, மதுரை முத்துவோட நிறைய பேசியிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட சிறந்த பேச்சாளர் தான் இன்றைக்கு உங்கள் மண்ணு உங்களை சிரிக்க வச்சிருக்கிறாங்க. எல்லாருமே சிறந்த பேச்சாளர் தான், யாரு இல்லை. இன்னைக்கு ஆனால் கடைசியை நிறைவா பேசுறதுனால சொல்றேன். ஏனென்றால் உளவியல் கூற்றுப்படி அழகா சொல்லிக்கிறேன், நேரத்தில் சொல்லிக்கிறேன். முதல் 20 நிமிடங்கள் மட்டுமே எல்லாரையும் கவனிக்க வைக்க முடியுமா? முதல் 20 நிமிஷம் தான். ஆனா இன்னைக்கு பாருங்க 3 மணி நேரம் எவ்வளவு அழகா ரசிச்சீங்க. இந்த பட்டிமன்றத்தின் வெற்றி நிச்சயம் நாங்கள் அல்ல, நீங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அந்த பாட்டியம்மாலாம் 60 வயசு இருக்கும் போலுக்கு கீழே விழுது செய்து நான் கூட எங்கோ டக்கு டக்குன்னு போயிருந்தேன் போல வச்சுட்டு அவ்வளவு சிரிக்கி அந்த பாட்டியம்மா. திருப்பி பாக்குற பாட்டியம்மா தான். ஏன்னா மகிழ் பார்க்காத இங்க பார்க்காத இந்த மாதிரி நடன்னு சொல்லி கொடுத்து பழகாதீங்க. அதுக்கு பதிலா உங்க ஆம்பளை பிள்ளைகிட்ட போய் பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து நட நீங்க சொல்லுங்க. இந்த உலகத்துல ஏதாவது தப்பு நடக்குமா சார்? யோசிச்சு பாருங்க. நீங்க ஆண்களுக்கு தீர்ப்பு கொடுங்க. எப்ப தெரியுமா தீர்ப்பு கொடுக்கணும்? என்னைக்கு தமிழ்நாட்டுல டாஸ்மாக் எல்லாம் இழுத்து மூடுறானோ, என்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போன பொம்பளை பிள்ளை பத்திரமா வீடு வந்து சேருதோ, அன்னைக்கு நீங்க ஆண்கள்னு தீர்ப்பு கொடுங்க. அது வரைக்கும் ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருப்பது எங்கள் பெண்களுடைய பொறுப்பே என்று தீர்ப்பு வழங்கும்படி வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. சிவகாசி பட்டாசு மாதிரி அரை மணி நேரம் சாத்தூர் காரச்சேவு மாதிரி அப்படியே நல்ல காட்டமா மணி 12 மணி 11 மணி 12 மணி ஆயிடுச்சு நினைக்கிறேன். மணி 11:30 மணி ஆயிடுச்சு. உண்மையிலே அழகான பேச்சு. இந்த பேச்சுக்கே என்ன செய்ய தீர்ப்பை கொடுத்துட்டு போயிடலாம். இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்தா ஒன்றும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அவங்க பேசுறத கேட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் என்ன பேச்சு? ஆமா அவ்வளவு பேசிட்டாங்களே அப்படின்னு. உண்மையிலே இவ்வளவு நேரம் உங்களை மகிழ்வாகவும் சிரிக்க வைத்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு இன்னொரு கைதட்டுகளை பார்ப்போம். இது மிகச்சிறந்த பேச்சாளர். மதுரை முத்து மட்டுமல்ல, வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் பேசியிருக்கிறாங்க. பல நாடுகளுக்கு பேசி, பல ஊர்களுக்கு பேசி, பல நகரங்களுக்கு பேசி, பல நடுவர்களுடன் பேசி, மதுரை முத்துவோட நிறைய பேசியிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட சிறந்த பேச்சாளர் தான் இன்றைக்கு உங்கள் மண்ணு உங்களை சிரிக்க வச்சிருக்கிறாங்க. எல்லாருமே சிறந்த பேச்சாளர் தான், யாரு இல்லை. இன்னைக்கு ஆனால் கடைசியை நிறைவா பேசுறதுனால சொல்றேன்.